ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் கான்செப்ட், அது லாஸ்ட் மெயின் பிரின்சிபல் ஊப்ஸோட லாஸ்ட் கான்செப்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா, ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ மெத்தட். அவ்வளோதான். ஒரு மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஹைட் பண்ணி வைக்க போகிறோம். அதுதான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இது ஏன்னா யூசருக்கு யூசர் ஒரு கோடரோ யாரோ ஒருத்தர் பார்க்கச்சு ஒன்லி நெசசரி திங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நான் ஒரு கார்னு இப்போ கிரியேட் பண்ணேன்னா அதுக்கு ஆக்சிலரேட்டர். எனக்கு ஆக்சிலரேட்டரு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஆக்சிலரேட்டர் கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிய தேவையில்லை. ஏன்னா அது எனக்கு அது நெசசரியே இல்லை. ஹவு இட் ஒர்க், எனக்கு ஆக்சிலரேட்டர் அமுத்தினா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அது எனக்கு தெரியணும். ஆனால் அந்த ஆக்சிலரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், அது நம்ம அமுக்கணும்னு என்ன ஆகும் அந்த ஒயர் வழியாக போய், அதெல்லாம் எனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோதான் அப்ஸ்ட்ராக்ஷனும். தேவையானதை வெளில காட்டும், தேவையில்லாததை காட்டாது. இப்போ அது ஒரு கோடாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிளாஸ் வெஹிக்கல்னு எடுக்கிறேன். வெஹிக்கல், ஓகே. இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று ஒரு சின்ன ரூல் ஒன்று பார்த்துட்டு வரலாம். என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கண்டெயின் போத் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆர் நார்மல் மெத்தட்ஸ். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்மக்கிட்ட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், இல்லைனா ஒரு நார்மலான மெத்தடும் இருக்கலாம். ஆனால் கிளாஸ் விச்எவர் எக்ஸ்டென்ஸ்ன்னு சொல்லலாம், இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஹெரிட் ஃப்ரம் தி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது எந்த கிளாஸ்லாம் இன்ஹெரிட் ஆகுதோ இட் மஸ்ட் டிஃபைன் தி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு டெஃபினிஷனாக பார்த்தா கண்டிப்பாக புரியாது. இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த கிளாஸில் எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையே நான் கிளாஸ்னு வச்சு எக்ஸ்டென்ஸ் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேருந்து நான் இது பண்ணியிருக்கேன், இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வெறும் இதுதான் பண்ண போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு கால் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் கொடுக்கல. அந்த எக்ஸிக்யூஷனை நான் எந்த கிளாஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் என்ன அப்படின்றத நான் கொடுத்தே ஆகணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு ரூல். இந்த இடத்துல நம்ம அந்த இம்ப்ளிமெண்டேஷனை மறைக்கிறோம், அந்த இம்ப்ளிமெண்டேஷனை மறைச்சி இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். இது எனக்கு உள்ள ஒர்க்கிங்கு, இது வெளியே ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இவ்வளோதான். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நார்மல் மெத்தடும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இது ரூல் 1. இன்னொன்று ஒரு ரூல் என்னன்னா, எந்த கிளாஸ்லாம் எனக்கு இன்ஹெரிட் ஆகுதோ அதெல்லாம் அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான டெஃபினிஷனை கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அந்த கோடா பார்ப்போமா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வெஹிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லை, அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் ஸ்பீட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இன்னொன்று ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல். இப்போ நான் கிளாஸ் கார்னு ஒன்று எடுத்துட்டு நான் நார்மலாக ஒன்று எழுதியிருக்கிறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் பிரேக் கீவேர்டா, வேறு ஏதாவது ஆக்சிலரேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்டலனில் ஸ்பீட் இன்க்ரீஸிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு? காருக்கு பண்ணுறேன். கார் C1 = நியூ கார் பண்ணிவிட்டு C1 டாட் ஆக்சிலரேட்டரை மட்டும் நான் கால் பண்ணுறேன். இங்கே எனக்கு கண்டிப்பாக எரர் அடிக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, கார் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட், டஸ் நாட் ஓவர் ரைட் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஸ்பீட் இன் த வெஹிக்கல். என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்பீடுன்றதுக்கு நம்ம ஓவர் ரைட் பண்ணல. ஏன்னா நம்மளோட ரூல் என்னது? ரூல் நம்பர் 2லேயே பார்த்துட்டு கிளாஸ் விச் எவர் இன்ஹெரிட் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மஸ்ட் டிஃபைன் தி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பீடுக்கான வேல்யூ கொடுக்காதனால எரர் அடிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல
நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரே காரணத்தினால இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இதுக்கு நம்ம எழுதணும். ஸோ இங்கே நான் எழுதுறேன் void speed. எனக்கு இப்போ ஸ்பீடில் என்ன பண்ணணும்னா printlnல this is an abstract method அப்படின்னு நான் போட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்பீட் இன்க்ரீசிங் வருது. ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே ஸ்பீடுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணேன், அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்பீடையும் இது பண்ணலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சஸ் ஆகுது. ஸோ சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் திருப்பி பார்ப்போமா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே நம்ம ரூல் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நார்மல் மெத்தடும் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். அது நம்ம இஷ்டம். என்னென்னா வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுச்சு, அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் இது இல்லாமல் பார்க்கச்சு நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, எரர் தான் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இது பண்ணிட்டோம், அதாவது வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான டெஃபினேஷனை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நார்மலான ஒன்றத்தை கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஈஸியாக ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எதுவுமே காட்டலை, அதுதான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட். இம்ப்ளிமெண்டேஷன் காட்டாமல் நம்ம வெறும் இது பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே ஒரு கால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கான டெஃபினேஷனை எந்த கிளாஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவோட வந்து ஊப்ஸோட மெயின் பிரின்சிபல் எல்லாமே முடிஞ்சிருக்கு.